இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சிருக்கோம். எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு அறுசுவை அஸ்வினி சேனல். இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கு மசாலா செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கோம். சீரகம் அரை ஸ்பூனு, தேவையான சால்ட் எடுத்துக்கிறோம். ஒரு ஸ்பூன் பெருங்காயம், சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன், கருவேப்பிலை ஒரு ஸ்பூன், மிளகாத்தூள், மஞ்சள் பொடி அரை ஸ்பூன், கடுகு, உளுத்தம்பருப்பு. எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோல பார்க்கலாம். அடுப்புல பேன் வச்சுக்கலாம். பேன் சூடு ஏறினோடனே ஆயில் போட்டுக்கலாம். பேன் சூடு ஏறிச்சு. ஆயில் 3 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கிறேன். எண்ணெய் சூடு ஏறிச்சு. கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். வதக்கிடுங்க. சீரகம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு ப்ரௌன் ஆகணும். உளுத்தம்பருப்பு ப்ரௌன் ஆயிடுச்சு. வேக வச்ச உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட்டு போட்டு ஏற்கனவே உருளைக்கிழங்கு நம்ம சால்ட்டு போட்டுருக்கோம். சால்ட்டு போட்டு தான் வேக வச்சு வச்சுருக்கோம். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. பெரிய பெரிய உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ மிளகாத்தூளும் மஞ்சள் பொடி எடுத்துக்க போட்டுக்கலாம். சாம்பார் பொடி போட்டுக்கலாம். சாம்பார் பொடி போட்டா நல்லா இருக்கும். ஒரு அரை ஸ்பூன் போட்டா போதும். பெருங்காயத்தூள் வதக்கி விட்டுக்கலாம். எல்லா இடத்துலயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. நம்ம அறுசுவை அஸ்வினி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கு மசாலா பண்ணியிருக்கோம். இதுக்கு கீரை குழம்பு பண்ணியிருக்கோம். இதோட லிங்க் மேலே பின் பண்ணியிருக்கேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.